ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லியும் பார்க்குறோம் இல்லையா, சன் அண்டு மூன், சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க இருந்திருக்கிறாங்க. அப்போது சூரியன் சந்திரன் 2 பேர்த்தையுமே அவங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்திருக்குது. அம்மா அப்பா 2 பேர்த்துக்குமே வயசாகி போனதுனால அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. அதுக்காக என்ன சொல்லியிருக்கிறாங்க, சூர்யா சந்திரா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்திரன் இருந்துட்டு நீங்கள் வராமல் எப்படி நாங்கள் போகிறது அப்படின்னு கேட்டோன்னா, எங்களுக்கு முடியல, சொந்தக்காரங்க யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க, இந்த மாதிரி முடியாதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் மேரேஜுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே நல்ல சாப்பாடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ சாப்பாடு பார்த்தோன்னே சூரியனுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். சந்திரனுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. அடடா, நம்ம அம்மா அப்பா அங்கே இருக்கையில அவங்கள விட்டுட்டு நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம்மா, அவரோட 5 விரல் இருக்குது இல்லையா, அந்த 5 விரலோட நகத்தில் ஒரு நகத்தில் சாப்பாடு, ஒரு நகத்தில் கொஞ்சோண்டு குழம்பு, ஒரு நகத்தில் பொரியல், ஒரு நகத்தில் அப்பளம், ஒரு நகத்தில் வடை பாயாசம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாரம்மா. இவரும் சாப்பிட்டுட்டு போயிட்டார். அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம்மா. போனோன்னே விசாரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா மேரேஜெல்லாம் நல்லபடியாக போச்சா, எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்களா, எங்களெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சூரியனோட சந்திரனோட அம்மா கேட்டுச்சாம்மா, சரி எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்குது. சூரியன் போமா, அங்கேயே ஒரே கூட்டம், எப்படி கொண்டு வர்றது, அப்படி கொண்டு வந்தால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்களா, என்னடா அது இங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்க மாட்டாங்களா, அதனால் நான் ஒன்றும் கொண்டு வரல, போமா அப்படிங்கிறான். உடனே சந்திரன் சொல்லிச்சாம்மா, நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நகத்துலேருந்து ஒரு பருக்க சாப்பாடு எடுத்து வச்சுதாம்மா. அது அப்படியே ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருச்சாம்மா தங்கம். அப்புறம் கொஞ்சோண்டு குழம்பு எடுத்து ஊற்றிருக்குது, அது நிறைய ஆயிடுச்சாம்மா. அப்புறம் அந்த நகைக்கண்ணில் எவ்வளோ பெருசு கொண்டு வர முடியும், கொஞ்சோண்டு தானே கொண்டு வர முடியும். கொஞ்சோண்டு பொரியல் எடுத்து வச்சுருக்குது, வீடே நிறைஞ்சிருச்சு, வடை பாயசம் அப்படியே வீடே நிறைஞ்சிருச்சாம்மா. அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்து அத்தனை சந்தோஷமாம்மா. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு என்ன சொல்லிச்சாம்மா, சூரியனை கூப்பிட்டு, டேய் நீங்கள் 2 பேரையும் அந்த வயிற்றில் தான் பெற்றேன், அவங்க 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் வளர்த்துனேன், ஆனால் நான் ஒருத்தி வயசானவன் வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன், இந்த கையில் தானே உங்கள் 2 பேர்த்தையும் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம், நாங்கள் 2 பேர் இருக்கோமே வயசானவங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே கவலைப்படாமல் நீ உனக்கு மட்டும் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இல்லையா, என் வயிறு எப்படி எரிஞ்சுதோ அந்த மாதிரி நீ எரிவை பாரு, எல்லா மக்களும் உன்னை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க, நீ எல்லாம் அப்படி என் வயிறு கொதிக்கிற மாதிரி நீ கொதிப்ப பாரு அப்படின்னு சொல்லி சாபம் முட்டுருச்சு. சந்திரனை கூப்பிட்டு சொல்லிச்சாமா, எப்பா சந்திரா, என் மனசு எப்படி குளிர்ந்துருக்குதோ அந்த மாதிரி நீ குளிர்ந்து இருப்ப, எல்லா மக்களும் நீ எப்படா வருவ அப்படின்னு சொல்லி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உன்னை சுற்றி அத்தனை ஸ்டார்ஸுங்க இருக்கும், நீயும் எப்பவும் குளுமையாக இருப்ப, உன்னை சேர்ந்தவங்களையும் நீ குளுமையாக வச்சுக்குவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. ஸோ இதனால தான் குட்டீஸ், சன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே தகன்னு கொதிச்சுட்டே இருக்குது இல்லையா, நம்மளால் ஒரு 5 நிமிஷம் கூட வெயிலில் போய் நிற்க முடியாது. வெயிலுக்கு போகிறதுனால ஐயோ ஏன்டா வெயிலுக்கு போகிறோன்னு யோசிப்போம். அதே சாயங்காலம் மூன் வந்துச்சுன்னா சாயங்காலம் வெளியில் போய் பாயை போட்டு பெட்டை போட்டு மேலே அண்ணாந்து நிலாவையே பார்த்துட்ருப்போம் இல்லையா. ஸோ நிலாவை பார்த்தா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ குட்டீஸ், இது எதனால் வந்துச்சு, அவங்க பேரண்ட்ஸை அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் வந்துச்சு. நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம பேரண்ட்ஸ் வளர்த்துறாங்க இல்லையா, நம்ம பெரியவங்களானாலும் அவங்க மனசு கோணாதபடி நம்ம நடந்துக்கணும் குட்டீஸ், சரியா. எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம படித்த படிப்பை கொண்டு போய் படித்த படிப்போட அறிவை கொண்டு போய் பேரண்ட்ஸ்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் மனசு கோணாதபடி நடந்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.